ருத்துராஜ் கேக்வாட ஸ்குவாட்ல ரீப்ளேஸ் பண்ண போறது யாரு? சிஎஸ்கே டீமுக்கு பவர் ஹிட்டர்ஸ் தான் இப்போதைக்கு தேவை. சோ இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி ஒரு பவர் ஹிட்டர்ஸ் உள்ள கொண்டு வருவாங்களா? அந்த பவர் ஹிட்டர்ஸ் இந்தியன் பேட்ஸ்மேனா இருப்பாரா? இல்ல ஓவர்சீஸ் பேட்ஸ்மேனா இருப்பாரா? ஹாய் மக்களே. ஸோ ருத்ராஜ் கேக்வாட் வந்து எல்போ இன்ஜுரினால இந்த சீசன் ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ எல்லாரும் எம்எஸ் தோனி வந்து கேப்டனா ரிட்டர்ன் பேக் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு சந்தோஷத்துல இருக்கும்போது, ஆனா சிஎஸ்கே வந்து ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேனை இழந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஏன்னா டீம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா, பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் மட்டும்தான். இப்ப வந்து அவரும் இல்லாதது சிஎஸ்கே டீமுக்கு ரொம்பவே ஒரு நெகட்டிவ்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டார் பேட்ஸ்மேனை ரீப்ளேஸ் பண்ண போறது யாரு அப்படின்னு சொல்லி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஸ்டீஃபன் ஃபிளமிங் கிட்ட கேட்டிருந்த போது, ஸ்டீஃபன் ஃபிளமிங் சொல்லியிருக்காரு, நாங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஸ்குவாடுக்குள்ள இருக்க பிளேயர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லுக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காரு. அது மேபி அது வந்து ஒரு 1 ஆர் 2 மேட்சஸ்க்கு இருக்கலாம். ஏன்னா ஒரு டீமுக்குள்ள இருக்கிறவங்களே ஏன்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, இல்ல ஷாயிக் ரஷீத், இல்லைன்னா வன்ஷ் பேடி அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலுமே அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா தேவை. இனி நம்மளுக்கு வந்து 9 மேட்சஸ் இருக்கு அப்படிங்கிற போது கண்டிப்பா நம்ம வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து இப்போ பவர் ஹீட்டர்ஸ் வந்து இல்லாதது ரொம்பவே குறையா இருக்கு. ஸோ அந்த வந்து ஒரு நம்ம கிட்ட ஒரு பெரிய ஹோல் வந்து அந்த பவர் ஹீட்டர் மிடில் ஓவர்ஸ்லயோ இல்ல பவர் பிளேலயோ அட்டாக் பண்ற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ அந்த ருத்ராஜோட இன்ஜுரி வந்து நம்ம அந்த இன்ஜுரி வந்து ரீப்ளேஸ்மெண்டா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஹீட்டரை வெளியிலிருந்து உள்ள கொண்டு வந்து அவரை விளையாட வைக்கலாம் அப்படிங்கறத ஒரு தீர்வா இருக்கும். அந்த பவர் ஹீட்டரா இருக்கிற அந்த ஹோலை வந்து அடைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய தீர்வா இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ருத்ராஜ் கேக்வாட யாரெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கேக்வாட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 18 கோடிக்கு வந்து சிஎஸ்கே ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு பர்ஸ் அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாம முக்கியமா சிஎஸ்கேக்கு 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் நம்ம சிஎஸ்கே எடுத்திருக்கோம். ஸோ அதனால நம்ம வந்து இன்னும் ஒரு ஓவர்சீஸ் ஒரு பேட்ஸ்மேனுக்கு கூட நம்மளுக்கு போறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் பேட்ஸ்மேன்ல யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கும்போது பிருத்வி ஷா அவர் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிருத்வி ஷா வந்து அன்சோல்டா போயிருந்தாரு ஆக்ஷன்ல. ஸோ அவர் வந்து ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனா இருப்பாரு. ஸோ மேபி சிஎஸ்கே வந்து பிருத்வி ஷாவை வந்து வாங்கி அவர் வந்து ஓப்பனிங் கான்வே கூடயோ இல்ல ரச்சின் ரவீந்திரா கூடயோ பேர் அப் பண்ணிவிட்டு ஓப்பனிங்ல வந்து அட்டாக் பண்ற மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. அது போக மயங்க் அகர்வால் இருக்காரு. மயங்க் அகர்வாலை நீங்க எடுக்கலாம். அவரும் வந்து பாத்தீங்கன்னா அன்சோல்டா தான் இருக்காரு. ஸோ அவரை எடுத்தாலும் அதே மாதிரி தான் அவரும் ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனா இருப்பாருன்னு சொல்லலாம். ஒரு ஓப்பனரா இல்ல ஒன் டவுனா அந்த மாதிரி ஒரு பிளேயரா இருப்பாரு. ஸோ அவரையுமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்க பிருத்வி ஷாக்கு போகும்போது அது வந்து ஹை ரிஸ்க்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான். ஏன்னா அவர் அடிச்சா செஞ்சுரி இல்லைன்னா டக் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேவாக் கேட்டகரியான ஒரு பேட்ஸ்மேன் சொல்லலாம். பட் ஆனா அவர் கிளிக் ஆகிட்டாரு அப்படின்னா சிஎஸ்கேக்கு அந்த ஒரு பவர் ஹீட்டர் அந்த ரோல் வந்து பெர்ஃபெக்டா பொருந்தும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு ரூமரான பிக் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே. ருத்ராஜ் கேக்வாட் வந்து இன்ஜுரி ராஜஸ்தான் மேட்ச்ல இன்ஜுரி ஆன அந்த டைம்லேயே பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரேன்னு சொல்லி ஒரு ஒரு பேட்ஸ்மேன் 17 வயசு தான் அந்த பையனுக்கு. மும்பை பேட்ஸ்மேனா இருக்காரு. விஜய் ஹசாரே டிராஃபில பாத்தீங்கன்னா 458 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ரொம்பவே அட்டாக்கிங் மைண்ட் செட்ல நல்லபடியா ஆடுறாருன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பேட்ஸ்மேனை வந்து ட்ரையல்ஸ்க்காக சிஎஸ்கே கேம்புக்கு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த மிட் ட்ரையலாவே கூப்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ மேபி அவரை கூட ரீப்ளேஸ்மெண்டா எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த இன்ஜுரியான அந்த டைம்லேயே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அப்பவே வந்து ட்ரையல்ஸ்க்கு கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஸோ மேபி அவர் வந்து அவர் சிஎஸ்கேக்கு பொருந்துவாரு அப்படின்னு நினைச்சாங்கன்னா மேபி அவரை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்கெல்லாம் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தீபக் கூட இருக்காரு, ராகுல் திரிபாதி இந்த மாதிரி ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கும்போது மேபி அவங்களுக்கு தான் வாய்ப்பு நிறைய போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா யங்ஸ்டர்ஸ் ஆன வன்ஷ் பேடி இருக்காரு, ஆண்ட்ரே சித்தார்த் இருக்காரு, அது போக ஷைக் ரஷீத் இருக்காரு. இவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இருந்தாலும் அந்த பவர் ஹிட்டர் ரோல் அப்படின்னு பார்க்கும்போது ஓவர்சீஸ் காம்பினேஷன்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஓவர்சீஸ் காம்பினேஷன்ல டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் யார் யார் அன்சோல்ட்ல இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானி பேஸ்டோ இருக்காரு. அது போக டேவிட் வார்னர் இருக்காரு. ஸோ டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்லுக்கு போயிட்டாரு. ஸோ அவர் வந்து வரக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் ஜானி பேஸ்டோ பார்த்தீங்கன்னா அவர் அவைலபிளா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஜானி பேஸ்டோ கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட் உள்ள பேட்ஸ்மேன் தான். ஓப்பனிங் நல்லா போய் பண்ணியிருக்காரு. ஸோ அவரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் ஸ்பின் கண்டிஷன் சொல்லி சிஎஸ்கே சொல்றாங்க. பட் ஆனா நம்மளுக்கு ஸ்பின்னா எடுக்க மாட்டேதே. நம்ம ட்ராக் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ ட்ராக் நல்லா தான் இருக்கு. அதனால அவருக்கு வந்து நல்லாவே படும்னே சொல்லலாம். சேப்பாக்கில் ஆடினாலுமே இல்லை வெளியில போனாலுமே ரொம்பவே நல்லா ஆடுவாரு. ரொம்ப அட்டாக்கிங் மைண்ட் செட் இங்கிலாந்து கிரிக்கெட்டர். ஸோ அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா ஈவின் லீவிஸ் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ்க்குலாம் ஆடி இருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன். அவருக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட் உள்ள பேட்ஸ்மேன் சொல்லலாம். அது போக இன்னொரு அவுட் ஆஃப் சிலபஸ் பாத்தீங்கன்னா டிவால்டு பிரீவிஸ்.
டிவால்டு பிரீவிஸ் வந்து எல்லாருமே தெரியும், பேபி ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க, பேபி ஏபி டிவிலியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன். அவர் பார்த்தீங்கன்னா அன்சோல்டில் தான் இருக்காரு. ஸோ மேபி அவரு கூட நிறைய போறக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் அவர் டாப் ஆர்டர்ல 1 டவுன் 2 டவுன் 3 டவுன் எங்க வேணா ஆடக்கூடியவர் தான். ஸோ அவரை கூட நீங்க எடுத்து மிடில் ஓவர்ஸ்ல அட்டாக்கிங் பண்றதுக்காக அனுப்பலாம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் எடுத்தாங்க அப்படிங்கும்போது உங்க பிளேயிங் காம்பினேஷன் திரும்பியுமே சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா டிவான் கான்வே இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா ஆல்ரெடி ஆடிட்டு இருக்கும்போது, கீழே பதிரானா நூர் அகமது இருக்கும்போது ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா இனிமே ரொம்ப ஷஃபிள் பண்ண வேண்டியது வரும். யாரோ ஒருத்தர் டிவான் கான்வேவோ இல்ல ரச்சின் ரவீந்திராவோ டிராப் பண்ண வேண்டியது வரும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே வந்து ஓவர்சீஸ் பேட்ஸ்மேனுக்கு போவாங்களா இல்ல ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு தான் போவாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி நான் கொடுத்த ஆப்ஷன்ஸ்ல யார் எடுத்தா சிஎஸ்கேக்கு பெர்ஃபெக்டா பொருந்துவாங்க, அவங்க வந்தா நல்லா இருக்கும், டீம் செட் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல இது போக அவுட் ஆஃப் பிக்ஸ் வேற ஏதாவது உங்க பிக்ஸ் யாராவது இருக்காங்க, இதோட நல்லா ஆடக்கூடியவங்க ஏதோ பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, ருத்ராஜ் கேக்வாட ரீப்ளேஸ் பண்றதுக்கு இவர் தான் பெர்ஃபெக்டா இருப்பாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களோட பெரிய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் பாக்குறேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.